மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலைன்னா நடக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகாமல் பிரேக்கப் ஆகியிருந்தால் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்சென்டிவோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்குது. எதற்காகவது நீங்கள் செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுக்காக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, அல்லது லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். எல்லா விதமான ட்ரேடிங்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும், குறிப்பாக இந்த வாரம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும்.